புதுமைகள் ஊற்றெடுக்கும் புண்ணிய பூமியாம் ஆரியனூர் திருத்தலம், அன்னை பெரிய நாயகியின் அருட்தலம். அம்மா பெரிய நாயகியின் அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, இந்த பெருவிழாவிற்கு இந்த அன்னையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். மரியே வாழ்க. சத்தம் உள்ளதானா? மரியே வாழ்க, மரியே வாழ்க. பெரிய நாயகி அம்மாவே வாழ்க. அம்மா வாழ்க. பெரிய நாயகி தாயே வாழ்க. அந்த அம்மாவை காண 1000 கண்கள் தேவை. 1000 கண்களும் பத்தாது. என்ன காரணம்? அவர் அணிந்திருக்கின்ற ஆடை அழகோ, இல்லை அவர் அணிந்திருக்கின்ற அணிகலன்கள் அழகோ, இல்லை அவர் சூட்டி இருக்கின்ற அந்த மணி மகுடம் மணிமுடி அழகோ? எதுதான் அவருக்கு அழகு சேர்க்கின்றது? மனித கரங்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அழகா என்று யோசித்த பொழுது, தியானித்த பொழுது இல்லவே இல்லை. அந்த அன்னையினுடைய அகத்தில் இருக்கின்ற அந்த அக்களிப்பு, அந்த ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அந்த பெரும் மகிழ்ச்சி அவருடைய முகத்திலே எப்பொழுதும் பொலிவு தந்து கொண்டே இருக்கின்றது. அம்மா என்று இந்த அன்னையை நாடி வருகின்ற ஒவ்வொருவரும் அந்த முகத்தை பார்க்கின்ற பொழுது ஆறுதல் பெறுகின்றார்கள். உண்மையா இல்லையா? ஆமா சொல்றவங்களாம் மரியே வாழ்க சொல்லுங்க. ஆமா, எத்தகைய கஷ்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்தாலும் அப்படியே அந்த ஆலயத்தினுள் சென்று அந்த அம்மாவை பார்த்த உடனே எல்லா கவலையும் அப்படியே தாயின் மடியில் படுத்து பெற்ற ஒரு ஆறுதலை நாம் நிச்சயம் அவருடைய பார்வையில் இருந்து பெறுகின்றோம். அதுதான் அவளுக்கு அழகு சேர்க்கின்றது. தன்னை நாடி வருகின்ற தன்னுடைய அன்பு பிள்ளைகள் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கு ஆறுதலை தன் திருமகனிடமிருந்து அள்ளி தருவதே இந்த ஆரியனூர் அம்மா பெரிய நாயகனுடைய மிக சிறப்பு. அதுதான் அவருக்கு அழகு சேர்த்து கொண்டே இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்? இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று ஆண்டவர் சொல்கின்றாரே. இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற கருவுளம், தாயின் கருவறை இந்த ஆரியனூர் அருள்தலம். நம் தாய் பெரிய நாயகி இறைவனுடைய திருவுளத்தை கருவிலே சுமந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகில் பிறந்தார். அதற்கு தன்னுடைய வாழ்வையே முழுவதுமாக அர்ப்பணித்தவர் நம் தாய் பெரிய நாயகி அம்மா. எனவே இவர்கள் இருவரும் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அதிலும் மனித பிறவிலே, முழுமையாக மனித பிறவிலே ஆண்டவரை விட்டு விடுவோம். முழுமையாக மனித பிறவிலே மனிதர்களாக பிறந்த இந்த மனித பிறவிலே முதலாக இறை திருவுளத்திற்கு முழுவதுமாக தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கையளித்தது நம் தாய் பெரிய நாயகி அன்னை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அவரை போல யார் கடவுளுக்கு நாம் கீழ்ப்படியவே முடியாது. நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே முழுவதுமாக இறை திருவுளத்திற்கு ஒப்பு கொடுத்தாரே, அவரை போல வாழுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கின்றார். ஆண்டவர் நற்செய்தியில் அவர் இழிவுபடுத்தலை. யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் கேட்ட உடனே இழிவுபடுத்தலை. நீங்கள் சொன்னீங்களே, அந்த தாய் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். தான் எந்த இழிநிலையை அடைய வேண்டுமென்றாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இளமையிலே கணவனை இழக்க வேண்டுமென்றாலும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். தன் பிள்ளையை தன் கண்முன்பாகவே சிலுவையில் பறிகொடுக்க வேண்டுமென்றாலும் அதையும் ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லாவற்றையும் இறை திருவுளம் இதுதான் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த மனித குலத்திற்காக என் மகனை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இதுதான் இறைவனுடைய திருவுளம் என்றால் அதற்கும் நான் செவிசாய்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரின் அடிமை என்று ஒரே வார்த்தையில் இறை திருவுளத்திற்கு, இறை சித்தத்திற்கு முழுமையாக கையளித்தவர் நம் தாய் பெரிய நாயகி. அன்பிற்குரியவர்களே, இவர்கள் நாடி வந்தவர்கள் ஒருபோதும் வெறுங்கையராய் சென்றதில்லை. நான் இந்த அருள் தலத்திற்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டு எப்போ வந்தாலும் சொல்கின்ற ஒரே கதை இதுதான். கதை அல்ல,
பார்த்த உண்மை. இங்கு வருகின்ற மக்கள் பக்தர்களாகிய உங்களுடைய விசுவாசம், உங்களுக்கு இந்த அம்மா ஆற்றிய அரும்பெரும் செயல்கள், இவரை நீங்கள் நம்பி வந்த பொழுது இவர் உங்களுடைய குடும்பத்தில் இவர்கள் செய்த நன்மைகள், புதுமைகள் எல்லாம் வியக்க வைக்கின்றது. உங்களுடைய எளிய விசுவாசம் மிகப்பெரிய புதுமைகளை எல்லாம் என் தாய் செய்ய வைக்கின்றது. அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தொடங்கி வைப்பவர். ஆகட்டும் என்று சொல்லி இறையாட்சி இந்த மண்ணுலகில் தொடங்கி வைத்தார். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பணிவாழ்வையே தொடங்கி வைத்தவர் நம் தாய் அன்னை மரியாள். பெந்தகோஸ்து நாளிலே திருத்தூதர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி திரு அவையை தொடங்கி வைத்தார். எனவே அவர் தொடக்கங்களின் தாய். வாழ்க்கையிலே நம்பிக்கை எழுந்து, தொழிலிலே எல்லாம் தோய்வடைந்து போய், அல்லது திருமண வாழ்விலே தோல்வி அடைந்து போய், எல்லாத்திலையும் நஷ்டப்பட்டு எல்லாம் நொந்து போய் வருகின்ற பொழுது ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றவர் தான் நம் தாய் பெரிய நாயகி மரியே வாழ்க. எல்லாருக்கும் புது வாழ்வு. இந்த 2024ஆம் ஆண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டு. இந்த அருட்தலத்தினை நம்பி வந்திருக்கின்றவர்கள், இன்னும் வர முடியாமல் அம்மா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், பெரிய நாயகி தாயே என்று உச்சரிக்கின்ற ஒவ்வொருவரும் இவரிடமிருந்து அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். இது வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. உங்களுடைய வாழ்விலே புதுமை அங்கே செய்யப்படுகின்ற பொழுது இது உண்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். மரியே வாழ்க. இங்கே வந்திருக்கிறவங்கள யார் வேடிக்கை பார்க்கவா? இங்கே இருக்கிற கடத்தெருவை பார்க்கவா? இல்லை, அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள, அவருடைய திருமகனுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள. இன்னைக்கு மக்கள் வெள்ளத்திலே அந்த அம்மா தேரிலே ஜெகஜோதியாக மிதந்து செல்ல போகிறாங்க. மக்கள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தில் எவ்வளவு மக்கள் கூட்டம். இந்த அன்னை ஆரியனூரை தேடி வருகின்ற மக்கள் கூட்டம் கொஞ்சம் நெஞ்சமா? சாதாரண ஒரு கிராமம், உள்ளே இருக்கின்ற இந்த கிராமம். ஆனால் எங்கே இருக்கின்ற கடகோடியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த கோணான்குப்பத்தை நாடி வருகிறீர்கள் என்றால் அதுதான் பெரிய நாயகி அம்மாவுடைய மகிமை, மகத்துவம். ஒருவருக்கு கூட இல்லை என்று சொல்ல மாட்டார். ஒருவர் கூட வந்த கண்ணீரோடு நீங்கள் திரும்பி செல்லவே மாட்டீர்கள். மகிழ்ச்சியோடு செல்வீர்கள். மீண்டும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வருவீர்கள். புதுசாக வரவங்களாம் யார், இதுதான் ஃபாதர் நாங்கள் முறையாக வரோம் அப்படின்றவங்க யார் கை தூக்குங்க. இந்த வருஷம் தான் நாங்கள் கவலையே படாதீங்க. மீண்டும் இதன் பிறகு ஆண்டாண்டு காலமாக நீங்கள் இந்த அருள் தலத்தை நாடி வந்து கொண்டே இருப்பீர்கள். இன்றைக்கி நான் சொல்லிட்டு போயிடுவேன், நான் வரணும் இல்லையோ, ஆனால் நீங்கள் எல்லோரும் வருவீர்கள். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் உங்களுக்கு புதுமைகளை செய்வார். நம்புகின்றவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க என்று சொல்லுங்கள். மரியே வாழ்க. இதுதான் அன்னையினுடைய அகத்திலே அழகாக பொழிந்து கொண்டிருக்கின்றது. நாம் செய்கின்ற இந்த மகிழ்ச்சியின் ஆரவாரம், இந்த புகழ்ச்சி அனைத்தையும் தன்னுடைய திருமகனின் பாதத்திலே அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அம்மா என்ன சொல்லுவாங்கப்பா, இவ்வளோ துன்பத்திற்கு மத்தியிலும் இவ்வளோ கண்ணீர்களுக்கு மத்தியிலும் இவர்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்களே, இதையெல்லாம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றேன், அவர்களுக்கு உரியதை எல்லாம் செய்து கொடுங்கள் என்று ஆண்டவரிடம் அன்னை மரியாள் நம் தாய் பெரிய நாயகி அம்மா விண்ணப்பம் வைப்பார்கள் நிச்சயம். அதனால் யாரும் கவலைப்பட்டு கண்ணீரோடு போகவே வேண்டாம். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. என்னென்ன தேவை என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும். பல்வேறு விதமான நிலைகளிலே நீங்கள் அந்த அன்னையிடம் வேண்டுதலை வைத்திருப்பீர்கள். ஒருவருடைய வேண்டுதல்கள் கூட வீண் போகாது. எல்லோரும் இந்த ஆரியனூர் அன்னை மரியாளுடைய அருளை நிறைவாக பெற்று செல்வீர்கள். நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய வசந்தம் தொடரும். இழந்து போனதை எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாத்தையும் அம்மா நிறைவாக கொடுப்பாங்க. கவலை இல்லாமல் போங்க. மீண்டும் மகிழ்ச்சியோடு வாங்க. நன்றி செலுத்துங்க. எல்லாம் நல்லா இருங்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பெரிய நாயகி அம்மா வாழ்க. பெரிய நாயகி அம்மா வாழ்க.